35 அடி உயரம், 35 அடி சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய கல்பாறையிலான ஒரு தூண். அந்த தூண்ல முதல்ல கிமு 3ஆம் நூற்றாண்டு, நல்ல கவனிங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோக சக்கரவர்த்தி தன்னை பற்றி, தன்னுடைய கருத்துக்களை பற்றி அதுல பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா, எல்லா மக்களும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழணும், பறவைகள், விலங்கினங்கள், எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியா வாழணும் பதிவு பண்ணிட்டார் அந்த அலகாபாத் தூண்ல, கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் காலங்கள் ஓடுகிறது. ஒரு 600 வருஷம் கழிச்சு, 6 நூற்றாண்டுகள் கழித்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற மன்னர் அதே எழுத்துக்கு கொஞ்சம் இடம் விட்டு அவர் ஒரு பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா, அவர் என்னென்ன போர்ல கலந்துகிட்டார், அவர் எப்படியெல்லாம் சண்டையில ஜெயிச்சார், அவருடைய வீர பிரதாபங்களை எல்லாம் அவருடைய அரசவை கவிஞராக இருக்கக்கூடிய ஹரிசேனர் அப்படிங்கிறவர் பதிவு செய்கிறார். இது 600 வருஷம் கழிச்சு முடிச்சா. அதற்கப்புறம் ஒரு 12 நூற்றாண்டு ஓடுது. 1200 வருஷம் கழித்து அதே அலகாபாத் தூண்ல ஜஹாங்கீர் என்கின்ற மன்னர் தன்னுடைய வம்சாவளியை பற்றிய விவரங்களை அதுல பதிவு செஞ்சு வைக்கிறார். ஒரே தூண்ல கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர், அதுக்கப்புறம் 600 வருஷம் கழிச்சு ஒருத்தர், அதற்கு பின்னால் 1200 வருஷம் கழிச்சு இந்தியாவை ஆண்ட 3 மன்னர்கள் எழுதிய வாசகங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே வரியில சொல்லணும்னா, அசோகர் எழுதுனது அவதார், எல்லா உயிரினமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. சமுத்திரகுப்தர் எழுதுனது துணிவு, தன்னுடைய வீர பிரதாபங்கள் எல்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்கார். ஜஹாங்கீர் எழுதுனது வாரிசு, தன்னுடைய வம்சாவளியை பத்திலாம் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இதுல நம்ம ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெவ்வேறு நூற்றாண்டு, ஒருத்தரை சந்திக்க வாய்ப்பே இல்லாத, அறிமுகமே இல்லாத 3 மன்னர்கள், 3 விதமான மொழிகள். அசோக சக்கரவர்த்தி எழுதுனது பிராகிருத மொழி, சமுத்திரகுப்தர் எழுதுனது சமஸ்கிருத மொழி, ஜஹாங்கீர் எழுதுனது பாரசீக மொழி. 3 மன்னர்களும் வெவ்வேறு சமயத்தை பின்பற்றியவர்கள். அசோகர் பௌத்தத்தை பின்பற்றியவர், சமுத்திரகுப்தர் தன்னை விஷ்ணு பக்தனாகவே அறிவித்துக் கொண்டவர், அப்ப அது வைணவம். ஜஹாங்கீர் இஸ்லாமிய மன்னர். 3 காலகட்டம், 3 விதமான மன்னர்கள், 3 மொழி, 3 சமயங்கள், 3 விதமான கண்ணோட்டங்கள், வேறுபட்ட காலகட்டங்கள். இவை அத்தனையும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இருக்க முடியும். இதுதான் நம்முடைய இந்தியா.